Something wrong in the Department of Tasmak என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி புகழேந்தி கருத்து தெரிவித்திருக்கிறார். Something wrong with the Department of Tasmak என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி புகழேந்தி கருத்து தெரிவித்திருக்கிறார். டாஸ்மாகில் ஊழல் என ஊடகங்களுக்கு பேட்டியளித்த ஊழியர்கள் மீதான நடவடிக்கை ரத்து என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்திருக்கிறது. Something wrong in the Department of Tasmak என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி புகழேந்து கருத்து தெரிவித்திருக்கிறார். டாஸ்மாகில் ஊழல் என ஊடகங்களுக்கு பேட்டியளித்த ஊழியர்கள் மீதான நடவடிக்கை ரத்து என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்திருக்கிறது. கள்ளச்சாராயம் போன்ற சட்டவிரோத மதுவால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க அரசு மது விற்பனையில் ஈடுபட்டுள்ளது என்றும் நீதிபதி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. Something wrong in the Department of Tasmak என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி புகழேந்தி கருத்து தெரிவித்திருக்கிறார். டாஸ்மாக் துறையில் ஊழல்களை அனுமதிக்க கூடாது என்றும் நீதிபதி புகழேந்தி தெரிவித்திருக்கிறார். Something wrong in the Department of Task என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி புகழேந்தி கருத்து தெரிவித்திருக்கிறார். விவரங்களை தருவதற்காக இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். டாஸ்மாக் நிறுவன ஊழல்கள் குறித்து ஊடகங்களுக்கு பேட்டியளித்த ஊழியர்கள் மீதான நடவடிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை அமர்வுல ஒரு மனு மீதான விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த விசாரணையின் பொழுது நீதிபதி புகழேந்தி கொடுத்திருக்கக்கூடிய அந்த கருத்து என்பது டாஸ்மாக் நிறுவனத்தின் மீதான ஒரு விமர்சனத்திற்கு உள்ளாக்கியிருக்கிறது. குறிப்பாக டாஸ்மாக் நிறுவனத்தில் சம்திங் ராங் இன் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டாஸ்மாக் என்று நீதிபதி புகழேந்தியுடைய அந்த கருத்து என்பது இந்த தீர்ப்பிலே இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக டாஸ்மாக் நிறுவன ஊழல் குறித்து ஊடகங்களுக்கு பேட்டியளித்த ஊழியர்கள் மீதான நடவடிக்கையை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கக்கூடிய நீதிபதி சம்திங் ராங் இன் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டாஸ்மாக் என்பதையும் அவருடைய கருத்தாக குறிப்பிட்டிருக்கிறார். அரசு கள்ளச்சாராயம் போன்ற சட்ட விரோத மதுவால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை தடுக்க மதுபான விற்பனையில் ஈடுபட்டுள்ளது. அப்படியான இந்த ஒரு துறையில் இதுபோன்ற ஊழல்களை அனுமதிக்க கூடாது என்று நீதிபதி புகழேந்தி தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார். மதுரையை சேர்ந்த மாயக்கண்ணன், முருகன், ராமாய் ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல ஒரு மனு தாக்கல் செய்திருந்தனர். அதில் மதுரை மாவட்டத்தில் டாஸ்மாக் விற்பனையாக அவர்கள் பணிபுரிந்து வருவதாகவும் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்று வரக்கூடிய மாமூல் வசூல் குறித்து புகார் அளித்தோம், ஊடகங்களில் பேட்டியளித்திருந்தோம். இதற்காக டாஸ்மாக் நிறுவனத்திற்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் நாங்கள் பேட்டியளித்ததாக எங்களை பணியிட நீக்கம் செய்து விட்டார்கள். இந்த நீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் மனுவில் கோரியிருந்தனர். இந்த வழக்கு மதுரை அமர்வுல சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை அமர்வுல நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்திருந்தது. மனுதாரர் தரப்புல மனுதாரர்கள் மதுரை மாவட்ட டாஸ்மாக்ல பணிபுரியக்கூடிய விவரங்களை தெரிவித்தனர். மேலும் ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலும் தினமும் 5,000 ரூபாய் வசூல் செய்தார்கள். இதனால் டாஸ்மாக் ஊழியர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளானர். இது குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு விசாரணை நடத்த வேண்டும் என மனுதாரர்கள் புகார் அளித்ததாகவும் புகாரில் நடவடிக்கை இல்லாததால் ஊடகங்களுக்கு பேட்டி அளித்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இதனைத் தொடர்ந்து நீதிபதி மதுரை மாவட்ட மேலாளர் ராஜேஸ்வரி, ஊழியர் செல்வம் இணைந்து வசூல் வேட்டை நடத்தியுள்ளனர். இது குறித்து அவர்களுடைய உரையாடல்களையும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மனுதாரர்கள் அனுப்பியுள்ளார்கள். இந்நிலையில் மனுதாரர்கள் ஊடகங்களுக்கு சென்று பேட்டி அளித்திருக்கிறார்கள். இது டாஸ்மாக் விதிகளுக்கு எதிரானது என்றாலும் இதே நேரத்தில் மேலாளர் ராஜேஸ்வரி உடனடியாக அவர் பணிபுரிந்த துறைக்கு மீண்டும் அனுப்பப்பட்டுள்ளார். இவற்றையெல்லாம் பார்க்கும்போது டாஸ்மாக் நிறுவனத்தில் ஏதோ நடக்கிறது, சம்திங் ராங் இன் தி டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அரசு கள்ளச்சாராயம் போன்ற சட்ட விரோத மதுவால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை தடுப்பதற்காக மதுபானத்தை அரசே விற்பனை செய்து வருகிறது. இந்த துறையில் ஊழல்களை அனுமதிக்க கூடாது என்று நீதிபதி புகழேந்தி தனது உத்தரவின் பொழுது கருத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் ஊழல் குற்றச்சாட்டுகளில் கிடைக்கக்கூடிய ஆவணங்களை பார்க்கும்போது மொத்த டாஸ்மாகிலும் ஏதோ நடக்கிறது என்பது மட்டும் தெரிகிறது. டாஸ்மாக் துறை தன் தவறுகளை உணர வேண்டும் என குறிப்பிட்டு மனுதாரர்கள் மீது ஏற்கனவே எடுத்த நடவடிக்கைகளை ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார். இந்த உத்தரவை பொறுத்தவரையிலும் அண்மை காலமாக டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த விவகாரங்களோடு ஒற்று போகக்கூடிய மேலும் அதன் மீதான தொடர்ச்சியான ஒரு சங்கிலியாகவே பார்க்கப்படுகிறது. ஏனெனில் இந்த மனுதாரர்களும் இந்த வழக்குல மனு அளித்திருக்கும் கூட டாஸ்மாக் ஊழல்கள் குறித்து தங்களிடம் இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் தங்களை சட்டவிரோதமான பணங்களை கொடுப்பதற்கு வலியுறுத்துகிறார்கள் என்று
பேட்டி அளித்திருந்தார்கள். அதன் மீது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. அந்த நடவடிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் நீதிமன்றத்தை முறையிட்ட நிலையில தான் இந்த தீர்ப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பேட்டியளித்த, அதாவது டாஸ்மாகில் ஊழல் நடைபெறுவதாகவும் அதற்கு உயரதிகாரிகள் தங்களை வற்புறுத்துவதாகவும் பேட்டியளித்தவர்கள் மீது எடுக்கப்பட்ட அந்த இடைக்கால பணி நீக்க உத்தரவை ரத்து செய்தது மட்டும் இல்லாம டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெறக்கூடிய தவறுகளை டாஸ்மாக் நிறுவனம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் டாஸ்மாக் என்பது சமூகத்துல கள்ளச்சாராயம் போன்ற சட்டத்துக்கு புறம்பான பானங்களை அருந்தி உயிரிழப்புகளை தடுப்பதற்காக அரசே முன்வந்து நடத்தக்கூடிய ஒரு நிறுவனமாக டாஸ்மாக் இருக்கிறது. மது விற்பனைக்காக அரசு நடத்தக்கூடிய இந்த போன்ற ஒரு நிறுவனத்துல ஊழல்களை அனுமதிக்க கூடாது என்பதையும் நீதிபதி தனது கருத்தாக இந்த தீர்ப்பின் பொழுது பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து டாஸ்மாக் விவகாரம் பூதாகரமாகக்கூடிய நிலையில தற்போது இது போன்ற ஒரு தீர்ப்பு மதுரை அமர்வுல வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.